நிதி பற்றாக்குறையில் தமிழகம் தள்ளாடுகிறது நிச்சயமாக. அதனால்தான் 9.5 லட்சம் கோடி கடனை வாங்கி இருக்கிறார்கள். ஒருவர் தலையில் 1,27,000 கோடி கடனை சுமத்தி இருக்கிறார்கள். ஆனால் சிதம்பரம் போன்றவர்கள் கடன் வாங்குறது பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். தமிழக அரசை பொறுத்த மட்டில் மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தால், இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றார் போதையை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று. ஆட்சியை நடத்துவதற்கும் மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக தான் செயல்பட வேண்டும். அந்த இணக்கம் இல்லாமல் நீங்கள் இருந்து கொண்டிருப்பது தான். அதனால எல்லாம் நாங்க செய்யறோம் அதுவும் மக்கள் வரி பணம் தான். இன்னைக்கு கூட ஒரு துறைக்கு கொடுக்கும் பொழுது அது இன்னொரு மக்களுக்கு அது சுமையாக தான் போகும். ஆனால் என்னைக்குமே ஊழியர்களுக்கு கொடுப்பது. நான் கேட்குறேன், சுகாதார துப்புரவு தொழிலாளர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? போட்டு 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 அவங்களை அடின்னு அடிக்கிறீங்களே. அப்போ அவங்களுக்கு என்னன்னா இவங்களுக்கு தேர்தல் சமயமா பூத்து வேலையா ஓட்டு வேலையா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இவங்க சாதகமா இருப்பாங்க. அவங்க ஓட்டுக்கோ பூத்துக்கோ யாரும் சாதகமா இல்லைன்னா இவங்க யாருக்கும் சாதகமா இருக்க மாட்டாங்க. அதுக்கு துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு உதாரணம்.